ஓகே. யா, நம்ம கடைசியா வந்து விசா ஃபில்டர் அண்ட் மெத்தட்ஸ்ல பார்த்துருந்தோம். கரெக்டா? ஃபில்டர் அண்ட் மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். எப்படி பிளே புக்கில் வந்து ஒரு கொடுத்த லெட்டரை வந்து லோயர் கேஸா அப்பர் கேஸா இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டிஷனை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் டு டெஸ்ட் ஆர் வேலிடேட் த given data. Validate the given data is exist or not. ஒரு டேட்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்றதுக்கு we can use it. யூஸ் பண்ணி we can test it. ஸோ இதுல ரெண்டு டைப் இருக்கு. என்னென்ன டைப் சொன்னீங்கன்னா இன் அண்ட் நாட் இன். இந்த ரெண்டு இருக்கு. இப்ப என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் லைக் லிஸ்ட் ஆஃப் ஒரு வேரியபிள் லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. அந்த யூசர்ல பர்டிகுலர் யூசர் இருக்கா இல்லையா, அந்த யூசர் இருந்தா மட்டும் ரன் பண்ணு, அப்படி இல்லைன்னா ரன் பண்ணாதன்னு சொல்லி we can இப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிளே புக்ல நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட வேர்னு ஒரு யூசர் இருக்கு. வேர்ஸ்ல நான் யூசர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அந்த வேரியபிள் பாத்தீங்கன்னா எல்லாமே லிஸ்ட்ல எடுத்திருக்கேன். லிஸ்ட் மீன்ஸ் அண்டர் யூசர் இது எல்லாமே வில் பி ப்ரெசென்ட். ஸோ இங்க நான் டாஸ்க்ல வாட் ஐ டு, இது எல்லாமே மென்ஷன் லிஸ்ட் ஆஃப் யூசர். சப்போஸ் அந்த பாப் இருந்ததுன்னா அந்த யூசர் இருக்கா, நான் கொடுத்த யூசர் இருக்கா, ஆர் யூ கேன் பிரிண்ட் எனிதிங் இஃப் யூ வாண்ட் மென்ஷன் யூசர் இந்த லிஸ்ட் ஆஃப் யூசர் சொல்லிட்டு அந்த வேரியபிள் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இஃப் யூ நீட். ஓகே, சொல்ற இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை நான் எப்ப வென் சொல்லும்போது பாப் வந்து இந்த யூசர்ஸ்ல இருந்தா எனக்கு நீ ரன் பண்ணு, அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ரன். ஸோ இந்த பிளே புக் ரன் ஆகாது அந்த நேம் இல்லைன்னா. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். வில் சேவ் இட். ஐ புஷ் பண்றேன் நான் சேஞ்சஸ். ஸோ ஐ ஓப்பன் மை மொபைல் எக்ஸ்சேஞ்ச். So you have to run 12. So playbook 12 run பண்றேன் Ansible playbook 12. Police membership. So நான் 12 run பண்ணா நான் இங்க எந்த யூசர் கிளிக் பண்றேன், பாப் யூசர் கிளிக் பண்றேன். ஸோ பாப் யூசர் இருக்கா இல்லையான்ட்டு I'll be checking it. செக் பண்ணும்போது the mentioned user in the list சொல்லிட்டு printing. இதே நீங்க நான் வேற யூசர் தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ I'll go here and change. இங்கே சேஞ்ச் பண்ணா அப்படி செக் நேரம். ஸோ I'll check promote. இப்போ promote செக் பண்ணனா what you will get. இப்போ நான் இந்த பிளே புக் இப்போ ரன் பண்ணேன்னா பிஃபோர் வந்து ஐ ஆட் சம்திங். நவ் இட்ஸ் ஏ ஸ்கிப்பிங். இந்த டாஸ்க்கு ஸ்கிப் ஆகுது. ஏன் ஸ்கிப் ஆகுதுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் லைக் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் என்னால் இந்த பிளாக் ஆஃப் கோடை ரன் பண்ண முடியும், இல்லைன்னா ரன் ஆகாது. ஸோ இதே நீங்கள் வாங்கினோன்னா சப்போஸ் யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். இதே நீங்கள் டைனமிக்காக எழுதணும்னா யூ கேன் ரைட் வேர்ஸ்
ப்ராம்ப்ட் எழுதிட்டு இந்த ப்ராம்ப்ட்ல நீங்க எழுதலாம். லைக் இஃப் யூ வாண்ட் சம்திங் லைக் ஐ வாண்ட் நேம் வந்து ஐ வாண்ட் டு செக் யூசர் சம்திங் நீங்க எழுதிட்டு ப்ராம்ப்ட் ப்ராம்ப்ட்ல வந்து யூசர் டு செக் அது யூசர் டு செக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த வாங்கின யூசரை நீங்க இங்க செக் பண்ணலாம். ஸோ நீங்க செக் பண்ணும்போது யூ டோன்ட் நீட் டு யூஸ் நீங்க இப்படி செக் பண்ணீங்கன்னா டைனமிக்கா நீங்க கெட் பண்ணலாம். ஸோ இந்த யூசர் இருக்கு, 3 லிஸ்ட் ஏற்கனவே இருக்கு. ஸோ இங்க செக் பண்ணும்போது வெதர் அந்த பர்டிகுலர் யூசர் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்க ரன் பண்ணலாம். ரன் பண்ணி நீங்க செக் பண்ணலாம். ஸோ இது நீங்க டைனமிக்கா ஒரு கிட்ட யூசர் கிட்ட இன்புட் வாங்கிட்டு அந்த இன்புட்டை வந்து நம்ம செக் பண்றோம். ஓகே, ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதை கமிட் பண்றேன். ஐ டென்ட் டெஸ்ட் நவ். நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. கோடு கிட்டப்ல தான் இருக்கும். இதை பிளாக்க நீங்க ரன் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் இதோட பழைய கமிட் நீங்க பார்க்கணும்னா கிட்டப்ல போங்க. பழைய ஃபைல் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும்னா யூ கேன் கோ we are talking about 12, right? கமிட் இருக்குல்ல, இஃப் யூ கிளிக் ஹிஸ்டரி, ரைட், இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது. ஸோ இதை கூட நீங்க டெஸ்ட் பண்ணோம்னா யூ கேன் காப்பி அண்ட் யூ கேன் டெஸ்ட் இட். ஸோ இதை கூட நீங்க காப்பி பண்ணி யூ கேன் டெஸ்ட் இட். ஓகேவா? இது கூட நீங்க ட்ரை பண்ணி நீங்க பண்ணலாம். ஓகே, என்ன சேஞ்சஸ் இருக்கு. இஃப் யூ வாண்ட் கம்ப்ளீட் ஃபைல்னா யூ கேன் கிளிக் அண்ட் யூ கேன் டெஸ்ட் வித் த கம்ப்ளீட் ஃபைல். ஓகே, ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆர் ஐ கேன் கிவ். ஓகே, இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே, ட்ரை டு ப்ராக்டிஸ் திஸ். தென் நெக்ஸ்ட் சொல்லியிருந்தா இதுலேயே மெம்பர்ஷிப்லேயே நாட் இன் இருக்கு. ஸோ நாட் இன் த சென்ஸ் நான் உங்களுக்கே தெரியும் அதில் இல்லைன்னா இது பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே அதே போல் லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். டெவாப்ஸ், டாக்கர், ஆன்சிபிள், ஏடபிள்யூஎஸ், ஜென்கின்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். நான் இங்கே 2 வழியை செக் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போலவே இந்த வென் கண்டிஷன்ல நான் செக் பண்ணியிருக்கேன். சி, வென் கண்டிஷன் சோனார் நாட் இன் டெவாப்ஸ் இருந்தால் இந்த லிஸ்ட் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி எப்பவும் நம்ம லைக் ப்ரீவியஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த வென் கண்டிஷன் கொடுத்து நான் எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வாட் ஐ டிட் ரைட், இங்கே ஐ எம் யூஸிங் இந்த டீபக் ஸ்டேட்மெண்ட்லேயே செக் பண்ணுறேன் சோனார் இன் டெவாப்ஸான்னு கேட்கும். ஸோ இங்கே என்ன தெரிய பண்ணுமா, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இங்கே வந்து என்ன ஆக்சுவலாக வாட் இட் டூ ரைட், இட் கிவ்ஸ் இட் ஆக்ட் அஸ் ஏ பூலியன். இது அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா பூலியன்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும். இட் மீன்ஸ் பூலியன் வேல்யூஸாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இட் மீன்ஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இங்க பண்ணும்போது எக்ஸ்கியூஸ் மீ, இங்க செக் பண்ணும்போது இந்த சோனார் இன் டெவாப்ஸ் இங்க டெவாப்ஸ்ல இருக்கான்னு கேட்கும். இருந்ததுன்னா இட் வில் கிவ் ட்ரூ. இங்க இடத்துல நம்மளுக்கு ட்ரூ பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா இட் வில் கிவ் ஃபால்ஸ். ஸோ நான் இங்க நாட் இன் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்க இன் யூஸ் பண்ணியிருக்கேன். சி, செக்கிங் இந்த டீபக் ஸ்டேட்மெண்ட் சோனார் டெவாப்ஸ்ல இருக்கா. ஸோ இந்த ஜிஞ்சா டெம்ப்ளேட்ல ஐ எம் யூசிங் இட். சி, இங்க வரும்போது இட் ஷுட் பிரிண்ட் ஃபால்ஸ். ஓகே, I'm getting false. Checking in the debug statement, false. நம்ம இங்க என்ன பிரிண்ட் பண்ணமோ பிரிண்ட் ஆயிட்டு தென் இட் கேன் இங்க வந்து வரும்போது சோனார் வந்து டெவாப்ஸ்ல இல்ல ஃபால்ஸ்னு சொல்லி we can get it. ஸோ நம்ம ஜிஞ்சா டெம்ப்ளேட்ல எழுதலாம், இதுல எழுதலாம். இதுல வரும்போது it printed all the thing, right? Not in the print the complete list. See, Docker, Ansible, AWS, Jenkins எல்லாமே it got printed. Okay, இது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். தென்
லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர், யா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நத்திங் பட் நம்ம எங்க எல்லா லைக் ஷெல் ஸ்கிரிப்டிங்லேயும் பார்த்தோம், ரைட்? த சேம் திங். அண்ட், ஆர், நாட், ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு. ஸோ இது எல்லாமே வந்து வி கால் இட் ஆஸ் எ லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ மீ இது நான் ரெண்டு எம்எல்லாம் நான் அதில் டேக் இட். Let's 14. ஸோ ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்கு நம்மளுக்கு தெரிய லைக் ஆண்டுனா ரெண்டுமே ட்ரூ, அதோட கம்பைன்ஸ் ரெண்டு கண்டிஷனுமே ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் போத் கண்டிஷன் ஆர் ட்ரூ. ஆர்னா எனி ஒன் அட்லீஸ்ட் ஒரு கண்டிஷன் பாஸ் ஆனாவே போதும். நாட்னா ரிவர்ஸ், இப்போ ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ ஆகும். ரிட்டர்ன் ட்ரூ இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ அதே போல் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாதான் அதை ஆன்சரை ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இது ஈக்குவலாக இன்னும் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் இட் வில் செக். லைக் ஒரு ரெண்டு வேரியபிள் நம்ம செக் பண்ணுறோம், ஈக்குவலாக இருந்தால் செக் பண்ணும். அப்படி இல்லைன்னா இட் வில் பிரிண்ட் ஃபார் ட்ரூ பண்ணா, இல்லைன்னா ஃபால்ஸ் பண்ணா. இது நாட் ஈக்குவல் டு இருந்தால் மட்டும் தான் ட்ரூ பண்ணுமே தவிர, இல்லைன்னா இட் வில் ஃபால்ஸ். ஸோ வாட் ஐ டிட், ரைட், ஐ டுக் சம் வேரியபிள்ஸ். சர்வர் ஸ்டேட்டஸ் ஒரு எல்டின்னு வச்சிருக்கேன், சிபியூ யூசேஜ் 70, டிஸ்க் ஸ்பேஸ்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், தென் சர்வீஸ் ஸ்டேட்டஸ் ரன்னிங்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், யூசர் ரோல் பண்ணியிருக்கேன். தென் யூசர் பர்மிஷன் வரும்போது ஐ டேக்கன் அஸ் எ லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டாக நான் எழுதியிருக்கேன். தென் சும்மா ஒரு மெயின்டெனன்ஸ் மோடு வந்து பூலியன் வேரியபிளாக எடுத்திருக்கேன். வெதர் பூலியன் தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் இட் வில் டேக். ஸோ ஐ டிக்ளேர் திஸ் மெயின்டெனன்ஸ் மோட் அஸ் எ ட்ரூ. தென் ஒரு கிரிட்டிக்கல் யூசர்ன்ட்டு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் இந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங்கில் வந்து ஒரு சர்வர் ஹெல்த் செக் பண்ணுறேன் நான். இங்கே என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன்னா, ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறேன். தென் அன்கண்டிஷன், இந்த ரெண்டு கண்டிஷனுமே இப்போ இதுவும் ட்ரூ ஆகணும், எனக்கு இதுவும் ட்ரூ ஆனாதான் எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா கண்டிஷன் நாட் மெட்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம இங்கே என்ன செக் பண்ணுறோம்னா, மெசேஜ். ஸோ ஐம் செக்கிங் சர்வர் ஸ்டேட்டஸ் இஸ் ஹெல்த்தியா. ஓகே, இப்போ நம்ம ஏதோ எல்லாமே லைக் டைரக்டராக கொடுத்துருக்கோம்னா, we are not taking from script. இங்கே பார்த்தீங்கன்னா சர்வர் ஸ்டேட்டஸ் ஹெல்த்தி. இங்கே பார்க்கும்போது இந்த ஹெல்த்தி வேரியபிளும், ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் we are getting true. ஸோ இங்கே எஸ். இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது சிபி யூசேஜ் லெஸ் தென் 80 பார்க்குறோம். இஃப் யூ சி அவர் வேரியபிள், யா 75. ஸோ சிபி யூசேஜ் இஸ் லெஸ் தென் 80. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கே நான் நடுவில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட். அப்போ இட் மீன்ஸ் ட்ரூ அண்ட் ட்ரூ, இட் வில் பிரிண்ட் த பிலோ மெசேஜ். இந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா இட் வில் பிரிண்ட் திஸ் மெசேஜ். ஸோ ஐ எம் யூசிங் ஏ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே நான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இதை பிரிண்ட் பண்ணணும்னா இந்த கண்டிஷன் இஃப்க்கு முன்னாடி இருக்கிறது இது வந்து பிரிண்ட் பண்ணணும்னா இட் ஷுட் கண்டிஷன் பாஸ். அப்படி இல்லைன்னா இட் வில் பிரிண்ட். ஸோ இப்போ கீழே வந்தீங்கன்னா ஆர் கண்டிஷன் அதே போல் கொடுத்துருக்கேன். சர்வர் ஸ்டேட்டஸ் ரன்னிங்ல இருக்கு. ஸோ வி நோ தட். ஸோ ஐ given 2 years. சி ரெண்டுமே இருக்கு, லைக் சர்வீஸ் சர்வீஸ் ஸ்டேட்டஸ் ரன்னிங், தென் மெயின்டெனன்ஸ் மோட் ஆர் மெயின்டெனன்ஸ் மோட். இந்த ரெண்டுத்துல இந்த சர்வீஸ் ஸ்டேட்டஸ் எது இருந்தாலும் எனி ஒன் கண்டிஷன், இஃப் சர்வீஸ் ஸ்டேட்டஸ் equal to ரன்னிங் ஆர் மெயின்டெனன்ஸ் மோட் எதா ஒன்று இருந்தாலும் இட் வில் பிரிண்ட் திஸ் மெசேஜ். அதர்வைஸ் பிரிண்ட் திஸ் எல்ஸ் மெத்தட். எல்ஸ்ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணு சொல்லிட்டு இருக்கேன். தென் இங்க நாட் இன், இஃப் நாட்னா நாட் ஈக்குவல் டு, இல்லைன்னா இன்வெர்ட் கொடுத்துருந்தேன்னா இந்த கண்டிஷன் போட்டாங்க. ஸோ தென் ரோல் வேலிடேஷன் உங்களுக்கே தெரியும், ஈக்குவல் டு செக் பண்ணி இஃப் யூசர் ரோல் வந்து அட்மினா இருந்தா பிரிண்ட் பண்ணி, இல்லைன்னா யூசர் நாட் அட்மின். இதே போல டிஃப்ரெண்ட் கண்டிஷன் ரிட்டர்ன். அண்ட் ஐ எம் யூசிங் இஃப் கண்டிஷன்ஸ். அதே இஃப் கண்டிஷனே இல்லாமல் யூஸ் பண்ணோம்னா, சி ஐ எம் யூசிங் வென் மெத்தட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ரைட்? அதுல கூட நம்ம யூஸ் பண்ணலாம். வென்ல கூட we can use different things. See, server status equal to healthy and CPU state not equal to 80. இது என்ன பண்ணோம்னா,
இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா மட்டும்தான் இந்த பிளாக்கை பிரிண்ட் பண்ணும். இல்லைன்னா இந்த பிளாக் வந்து உங்களுக்கு ஸ்கிப் ஆகும். லைக் முன்னாடி நம்ம பார்த்தோம் ரைட், ஸ்கிப்பிங். ஓகே ஓகே ஸோ நம்ம இட்ஸ் ஸ்கிப்பிங் ரைட். ஸோ அதே போல உங்களுக்கு ஸ்கிப் ஆகும். இந்த செகண்ட் பிளே 14 பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இட் வில் allow me to run this particular block. அப்படி இல்லைன்னா it won't allow me to run. So let me save this file and run the both playbook. So I want to run in the set here. Okay, so we are good. So I want to run 14, right? Ansible playbook 14. 14 first one run பண்றேன். See, இங்க எல்லா இடத்துலயுமே எனக்கு எல்லா டாஸ்கோட மெசேஜும் பிரிண்ட் ஆகும். சி மெசேஜ் 1 சர்வர் இஸ் ரன்னிங், த சர்வர் இஸ் இன் மெயின்டைன் மோட், இது எல்லாமே எனக்கு ரன் ஆகும். இதே சப்போஸ் இஃப் ஐ ரன் some task got skipped. So 2 task skip ஆயிருக்கு. It means அந்த கண்டிஷன் வந்து which are task got skipped. So ensure the user admin has execute permission. ஸோ இந்த டாஸ்க் இப்போ இருக்கு. ஏன்னா யூசர் ரோல் அட்மின் அண்ட் எக்ஸிக்யூட் ரெண்டுமே இருந்தாதான், அண்டுனா 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆகணும். இன் யூசர் பர்மிஷன்ல இருந்தாதான் ரன் ஆகும். அதனால இட் காட் ஃபெயில். இந்த பர்டிகுலர் மெசேஜ் இஸ் காட் ஃபெயில். ஸோ யூசர் ரோல் ஷுட் பி இன் அட்மின் இன் யூசர் பர்மிஷன் அண்ட் நாட் மெயின்டெனன்ஸ் மோட். ஸோ இந்த 2 இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு, இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ இது ட்ரூ ஆனாதான் இதுவும் இருக்கணும். அதனாலதான் இட் காட் ஸ்கிப். ஸோ இதே போல நீங்க லைக் பேஸ்ட் ஆன் யுவர் திங்ஸ் யூ கேன் ரைட். ஒரு பிளே புக் எழுதும் போது எப்படி லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வி கேன் லைக் ஹவு வி கேன் பிளே வித் தெம், ரைட்? ஸோ யூ கேன் பிளே. ஸோ கோ த்ரூ திஸ் பிளே புக் இண்டிவிஜுவலா நீங்க ட்ரை ரன் பண்ணி பாருங்க. யூ நோ லைக் வை இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ். டெஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் நத்திங் டு யூஸ் டு டெஸ்ட் த கிவன் வேரியபிள் டேட்டா. ஒரு வேரியபிள் டேட்டாவை நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் டு டூ டெஸ்ட் கிவன் வேரியபிள்ஸ் ஆர் டேட்டா. ஸோ எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா see I took some list here. வேற ஒரு வேரியபிள் எடுத்துக்க, தென் ஃப்ரூட்ஸ்ல இருந்து ஆப்பிள் பனானா ஆரஞ்சு எடுத்துக்க, தென் சர்வர் ஸ்டேட்டஸ் எல்ஜி எடுத்துக்க, CPU say 70 and user role admin and my file. இது I took as a file. You know right, path நம்ம கிட்ட இருக்குல்ல, etc/password ஒரு ஃபைல் இருக்குல்ல, I take it. ஸோ இங்க வந்து என்னன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா it will start with is. டெஸ்ட் ஆப்ரேட்டர் எல்லாமே வந்து it will start with is.
இஸ் இன் த சென்ஸ் இஸ் டிஃபைன்ட். டிஃபைன்னா அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். டிக்ளேர் ஆர் நாட் இஸ் அன்டிஃபைன்டு. அன்டிஃபைன்டா கொடுத்தா டிக்ளேர் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லும். தென் இஸ் நன், இஸ் ஈவன், இஸ் ஆட், இஸ் லோவர் ஆர் இஸ் அப்பர், அப்பர் இல்ல இஸ் ஃபைல். ஒரு ஃபைலா இல்லையான்னு கூட நம்ம செக் பண்ணலாம். இஸ் ஃபைல் ஆர் இஸ் டைரக்டரி இல்ல இஸ் லிங்க் ஃபைலா கூட நீங்க செக் பண்ணலாம். லிங்க் ஃபைலா கூட நீங்க செக் பண்ணும்போது இஸ் லிங்க்னு வரும். ஓகே, இல்ல இஸ் எக்ஸிஸ்ட், அந்த டேட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு we can use this is condition. இது we call these are like s operator, sorry, test operator. So இங்க நான் என்ன பண்றேன்னா check is variable is defined or not. இந்த myvar declare பண்ணிருக்கேனா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும்போது so it will run this inside when condition what it do until the condition is true it will allow me to run. So இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன் when my var is defined, my var declare பண்ணிருக்கேனா yes I declared it, so it will run. So the second status வந்து just ஒரு equal to தான் செக் பண்ண நார்மலா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். So you check if the server is healthy ஆமா. So yeah healthy, this will run. இப்போ நான் இந்த லிஸ்ட்ல இந்த ஆப்பிள் இருக்கான்னு செக் பண்றேன். செக் இஃப் த ஆப்பிள் இந்த ஃப்ரூட் லிஸ்ட் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ஆப்பிள் நீங்க இது செக் பண்ணும்போது ஸோ ஐ வில் ஷோ யூ திஸ். யா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா when I'm checking a variable you don't need to use single quotes on the variable. So இங்க நான் டைரக்டா ஜிஞ்சா டெம்ப்ளேட் யூஸ் பண்றதுனால I'm using double quotes யூஸ் பண்ணி I'm writing it. So இங்க வந்து நீங்க பார்க்கும்போது ஸோ நான் டைரக்டா ஒரு வேரியபிள் செக் பண்றதுனால ஆஃப்டர் யுவர் டபுள் கோட்ஸ் யூ ஹவ் டு ஸ்பெசிஃபை யுவர் வேரியபிள் லைக் என்ன நீங்க கொடுக்குறீங்க வேர்டை யூ ஷுட் ஸ்பெசிஃபை இன் சிங்கிள் கோட்ல கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். அப்பதான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா இட் வில் நாட் ஒர்க். ஓகே, ஸோ டபுள் கோட்ஸ் தென் ஆப்பிள் இன் ஃப்ரூட்ஸ்ல ஆப்பிள் இருக்கான்னு சொல்லி செக் பண்றோம். இஃப் இட் இஸ் எஸ் வில் பி பிரிண்டிங். தென் இஃப் இட்ஸ் ஃபைல் இஸ் எக்ஸிஸ்ட், நான் கொடுத்த ஃபைல் வந்து எக்ஸிஸ்டா இருக்கான்னு செக் பண்றோம். சி மை ஃபைல் இஸ் ஃபைல், அந்த ஃபைலான்னு செக் பண்றோம் எக்ஸிஸ்டா இல்லையா செக். அதே போல நம்பர் இஸ் ஈவன் ஆர் நாட் ஈவன். சிபியூ யூசேஜ் பார்த்தீங்கன்னா 75, பட் இட் இஸ் நாட் 75 இயர். ஓகே, அதே போல இங்க வேரியபிள் ஸ்ட்ரிங்கா இல்லையான்னு நம்ம செக் பண்றோம். ஸோ மை வேர் இஸ் ஸ்ட்ரிங்கா இல்லையான்னு நான் செக் பண்றேன். ஸோ இட் வில் ரிட்டர்ன் if my var is not a yeah it is a string, so it will print. So in the when condition true another that block print ஆகும், இல்லைன்னா it will skip. So I'll save this file. Civil playbook. இந்த செக் இந்த டாஸ்க் இட் காட் ஸ்கிப். இட் மீன்ஸ் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த சர்வர் யூசேஜ் ஸ்டேட்டஸ் வந்து 75, அதனால இட் காட் ஸ்கிப் அண்ட் அதை லோக்கல் இட் ஸ்கிப் ஆயிடுச்சு இந்த டாஸ்க். ஸோ அதர்வைஸ் இட் சி the variable is defined, the server is healthy, apple is in the list of fruits, and the variable is a string. ஸோ இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு பிளே புக் எழுதும்போது ஒன்ஸ் வி கம்ப்ளீட் வித் பேசிக் ரைட், இந்த வேரியபிளை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க இந்த இஸ் கண்டிஷனே தெரியும், ஒரு லாக் ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த லாகை நீங்க புஷ் பண்றீங்கன்னா அந்த லாக் ஃபைல் இருக்கா இல்லையா, எக்ஸிஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாமே நான் வந்து நீங்க வந்து எழுதும் போது ஆன்சிபிள்ல ஸோ தீஸ் ஆப்ரேட்டர்ஸ் வில் ஹெல்ப். ஓகே, ஸோ இதுல எனி டவுட்ஸ் இருக்கா? தெரியல ப்ரோ, இது ஹேண்ட்ஸ் ஆன் இன்னும் பண்ணி பார்க்கல ப்ரோ.
சரி பாருங்க. எனி டவுட்ஸ் இருந்தா யூ கேன் லெட் மீ நோ. ஸோ த நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வாட் ஐம் டூயிங் வை ஷோஸ் எரர். ஓகே, த நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா லெட் மீ ரிமூவ் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த பேக்கேஜை வந்து இந்த ஓஎஸ் ஃபேமிலி லைக் என்னென்ன டைப் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வி வாண்ட் டு ரைட். ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு பிளே புக் எழுதுவோம்னா வாட் வி டு லெட் மீ கட் இட். இப்போ நான் ஒரு பிளே புக் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் ஏ சாஃப்ட்வேர் நேம் கொடுத்துட்டு ஸோ இன்ஸ்டாலிங் சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தென் I want to use command ansible dot built-in dot I want to use m manager. Suppose m use பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க எழுதும் போது I am writing as a you don't need to type name வந்து nginx or something ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றேன்னு வச்சுக்கோங்க nginx. Then I have to present state வந்து I need to give present. Okay, then update catch in on it means it will update the package like index to latest one. So I'm giving this as true. இப்போ இது ஒரு சாஃப்ட்வேர் நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு we are ready, right? So I'll save this file. Yeah, it got pushed. It full. Okay, so இப்போ நான் 16th இந்த பிளே புக் ரன் பண்ணேன்னா see it says it got failed on this task. நான் இங்க லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு லோக்கல் கொடுக்காம I given all. It means எல்லா ஹோஸ்ட் என்னென்ன ஹோஸ்ட் இருக்கோ எல்லாத்துக்குமே ரன் பண்ண சொல்லி நான் சொல்றேன். சி இங்க என்ன சொல்லுது, இங்க ஆன்சிபிள் ஃபேக்ட்ஸ் பேக்கேஜ் மேனேஜர் இந்த ஏபிடி இந்த இது கிடையாது, எம் கிடையாது. ஸோ அதனால என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியாது சொல்லி சொல்லுது. யூ ஷுட் மேனுவலி ஸ்பெசிஃபை டெல் டு மாடல் வெதர் டு யூஸ் எம் ஆர் டிஎன்எஃப்சி அட் த பேக் எண்ட். ஸோ என்னால் யூஸ் பண்ண முடியாது சொல்லி இட் சேஸ். ஆல்சோ இட் கிவிங் யூ ஹவ் டு யூஸ் ஏபிடி அண்ட் யூ குட் சி இந்த டாஸ்க் வந்து பர்டிகுலரா இந்த இடத்துல ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், லைக் வி வில் ரைட் ஒன் மோர் பிளே, ரைட்? ஸோ இங்க நம்ம இன்னொரு பிளே எழுதும் போது இந்த சேம் திங் வில் யூஸ் சேம் திங் பட் இன்ஸ்டெட் ஆஃப் எம் யூஸ் ஏபிடி, ரைட்? ஸோ இப்போ இங்க ஏபிடி யூஸ் பண்ணும்போது சிமிலர்லி இட் வில் ஹேப்பன் த சேம் திங். ஸோ I'll show. Okay. So இப்போ நான் ரன் பண்ணேன்னா see first thing it was failed in the node particular node 52. இங்க பாத்தீங்கன்னா it will failed on 2 nodes. See it also failed. இங்க வரும்போது it got failed. So I didn't do anything. Yeah, I changed it to apt. So இங்க வரும்போது I got errored. So என்னால இங்கே ரன் ஆகல. So it means it got okay, it got failed. So இப்போ நம்ம இத right, okay. ஸோ இதை நான் எப்படி அவாய்ட் பண்றது? ஐ வாண்ட் டு யூஸ் என்னோட பிளே புக் வந்து இட் ஷுடன்ட் ஹேவ் எனி எரர், எந்த எரருமே இருக்கக்கூடாது சொல்லி இஃப் ஐ வாண்ட் டு டூ இட் ரைட் யூ கேன் யூஸ் ஒன் மோர் கால். நம்ம ஃபேக்ட்ஸ் பார்த்துருந்தோம்ல, இந்த கேதர் ஃபேக்ட்ஸ். ஸோ ஐம் சேஞ்சிங் திஸ் ட்ரூ. இந்த ட்ரூ நம்ம கொடுத்துட்டு ஸோ ஐ ரிமூவ் திஸ் ஒன்.
So also I'll remove this. So இந்த கேதர் ஃபேக்ட்ஸ்ல என்னென்ன திங்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஐ வாண்ட் டு நோ ரைட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஸோ பிரிண்டிங் Ansible facts இதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ we know for printing we will use Ansible dot built-in dot debug module யூஸ் பண்ணி we will print. So message equal to, so what we write, Ansible. இந்த ஃபேக்ட்ஸை நம்ம நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா என்னென்ன டீடைல்ஸ் இந்த கேதர் ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணுது. ஸோ இஃப் ஐ கிவ் ஃபால்ஸ் ஹியர் ரைட், ஃபர்ஸ்ட் நான் ஃபால்ஸ் கொடுக்குறேன், வாட் இட் பிரிண்ட்ஸ், அந்த ட்ரூ கொடுக்குறேன், தென் வாட் இட் பிரிண்ட்ஸ். சி நம்ம ரெண்டு பேர் பார்ப்போம். So something. Sorry. So நான் ஆன்சிபிள் ஃபேக்ட்ஸ் இங்கே பிரிண்ட் பண்ணும்போது கேதர் ஃபேக்ட்ஸுக்கு கேதர் பண்ணுறது வேணான்னு சொல்லி நான் சொன்னதுனால I'm not printing, it didn't print anything, nothing. I didn't print, it didn't print anything. So if I change it to true கொடுக்கும்போது I'll change this. Yeah, it got இப்ப I'll print. இப்ப இதை நான் பிரிண்ட் பண்ணனா, I got so many things. நிறைய things I got it. So இதுல what we need promote கேட்டீங்கன்னா, we have called it OS family ஒரு dictionary. So we'll find it. OS family. Let me see. Let me know if you find something like that. So I'll show you. Then இன்னொரு easy method I'll tell you how to do that. So localhost பார்க்கும்போது you could see somewhere BIOS version. We'll have something called distribution something இதுலயே இருக்கும்னு நினைக்கிறேன். Yeah, so you can check either distribution check பண்ணலாம், then we don't need that. Somewhere like yeah, see OS family இருக்குல்ல. So with this so it is list, it is key and value pair, right? So இது வந்து ஒரு key and value pair டிக்ஷனரியா இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இதை வச்சு we can write a when condition இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா இந்த பிளாக் ரன் பண்ணு, இல்லைன்னா இன்னொரு பிளாக் ரன் பண்ணு. ஸோ இப்போ எல்லா நோட்லையும் நம்ம பார்க்கணும்னா யூ கேன் யூஸ் grep. நார்மல் லினக்ஸ் கமெண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். grep -i, we know it is will be OS family, right? இப்போ நான் grep பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா டாஸ்க்கு ரன் ஆகிட்டு வர கடைசி அவுட்புட் இருக்குல்ல, அதை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணும். சி OS family ரெட் ஹேட் இருக்கு, டிபிஎன்னா உபுண்டு, ரெட் ஹேட்னா நம்மளோட அமேசான் லினக்ஸ். ஸோ
we can write the condition based on that. So நம்மளுக்கு இந்த facts message பண்றதுக்கு print பண்றதுக்கு தேவையில்லை. So we can ignore and we can write the task. So நான் இங்க task எழுதுறேன். Name installing software in லினக்ஸோ இல்லை எது வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். லினக்ஸ். ஸோ என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோம்? ஆன்சிபிள் டாட் பில்டின் டாட் எம். இந்த மாடல் யூஸ் பண்ணி I'll be installing software. நேம் வந்து I'll be using something called எல்லா சாஃப்ட்வேருமே இருக்கோ. Okay, we'll use Nginx and we'll remove from all servers Nginx. Then state present. We don't need to update. It's fine. This fine. So next எழுதுறோம். இப்போ இங்க when condition எழுதணும். So when condition எங்க எழுதணும்னா it should under your Ansible. இந்த Ansible state you have to write. So I have to write here. I have to write here. So when நம்மளுக்கு தெரியும் Ansible facts. By default நீங்க gather facts 2 பண்ணிட்டாவே it will give Ansible facts. So நான் இங்க என்ன பண்றேன், உங்களுக்கு தெரியும் நான் இங்க வேரியபிள் தான் யூஸ் பண்ண போறதுனால Ansible underscore facts அதோட OS family. So OS family equal to red hat and check control. So make sure that you give the correct name. So in the கொடுத்துட்டு you copy that OS underscore family, you give correct on கொடுத்தீங்கன்னா it will run this block. இந்த block run ஆகும். So இதே you can copy it run பண்ணும்போது you change it to Ubuntu. So இங்கே we can write it. So for Ubuntu it will as Debian, right? Debian இருக்கும். Debian கொடுத்தீங்கன்னா it will run. So instead of okay. So இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா before that let me uninstall software from like remove let me remove from here. Yeah, it got removed. That is good. So let me save this file. No changes, right? Okay, good. Let me go to controller node and use git pull. So in the playbook நான் run பண்றேன். It gathered the facts. See, first task it got skipped. Second task it got failed. Why? Could not detect which major revision did I use something. So sorry, I didn't change here at all. Okay. apt see first இடத்துல it is Linux ஏன்னா இது Ubuntuனால it got skipped. இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டு skip ஆச்சு because it is
போத் ஆர் லினக்ஸ். இங்கே உபுண்டு பேக்கேஜ் ரன் ஆகுறதுனால இது மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. சி our playbook doesn't have any failure, so it will run only when the condition is passed. Satisfy ஆகும்போது மட்டும் ரன் ஆகுது. ரொம்ப இதே நம்ம வந்து யூ வாண்ட் டு டேக் லைக் எப்படி சொல்றது, டைனமிக்கா வேணும்னா யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். ஸோ இங்க நீங்க எழுதுறீங்களா, நான் எழுதி காட்டட்டுமா, ஆர் யூ டேக் திஸ் அஸ் an assignment? ஸோ இதை நீங்க யூசருக்கு டைரக்டா ப்ராம்ப்ட் வழியா வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் டிக்ளேர் ஏ வேல்யூ வர்ஸ் அண்டர்ஸ்க்ரூ ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு டேக் ஏ வேரியபிள், ஒரு வேரியபிள் எழுதிட்டு what you say, software or something you can write, take it, software வாங்கிட்டு then prompt, enter a software name to install. ஸோ இந்த ப்ராம்ப்ட் எழுதிட்டு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது, ஸோ இங்கே வரும்போது how will you do, right? Name, just remove that name. Okay, you will try. I'll link மட்டும் கொடுத்தா. ஸோ ப்ராம்ப்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ இங்கே வரும்போது I'll copy here, copy பண்ணிக்கிறேன், then I'll remove, I'll go to assignment. So in the assignment I'll write assignment வந்து we have to get input from the user to install a package. Means இங்க வரும்போது how we can use to, right? You need to use where's prompt. Prompt கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு at playbook task play லெவல்ல or play or task லெவல்ல all that variable. ஸோ நீங்க ப்ராம்ப்ட்ல என்ன வேரியபிள் வாங்குறீங்களோ, சப்போஸ் யூ ஆர் கெட்டிங் ஏ, ரைட்? இங்க கால் பண்ணும்போது யூஸ் இட் ஏ, அந்த வேரியபிளை இங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா யூ வில் கெட். ஸோ வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா ஏவா இருந்தா அந்த வேரியபிளை இங்க கால் பண்ணி யூ வில் பி காலிங் தட் இன் இன்ஸ்டெட் ஆஃப் நேம் இருக்குல்ல, இந்த நேம் இடத்துல யூ வில் பி சேஞ்சிங் இட். ஓகே, ஸோ யூ டேக் திஸ் ஆல்சோ an assignment, so it will be easy for you to write. Okay, no worries. So அது நேமை கன்சிடர் பண்ணுங்க. I'll change here. So this is my 60. Okay. So now just I'm using this Ansible facts in a print panel. I think we don't need this. Okay. So either நீங்க try பண்ணி you can write it. Okay. When condition கொடுத்து we can write it. So I'll say okay. அதுக்கு போல I'll give a couple of assessments. நீங்க அது கூட ட்ரை பண்ணுங்க. ஸோ the first one பார்த்தீங்கன்னா, so the couple of assignment is there. இதெல்லாம் நீங்க என்ன வீக்கெண்ட்ல you can try if you have time. So write a table to play the version of your software. என்னென்னா Python, Ansible,
ஜாவா. ஸோ இது எல்லாமே ஒரு பிளே புக் எழுதி யூ கேன் டிஸ்ட்ரேட். ஆல்சோ இதை டைனமிக்கா மாத்துங்க. ஆல்சோ மேக் இட் டைனமிக் getting input from users. Okay, then next thing பார்த்தீங்கன்னா இது ஒன்று எடுத்துக்கோங்க. Next we'll talk about few things. So operation on string கூட operations we can manipulate. So I didn't write the notebook, we'll write lively. Okay, so 17 operation string operations I'll write. I'll write by default name equal to display book shows demo on the string operations. Okay, so here where I want to run. So I want to run host. Let me click on string operations. Here I will to write host. Host I will be running on local. So I don't want gather facts I don't want true. So let it be set to false. Then I will write some variables. So dictionary, I will write some dictionary files. So as all right, my dictionary. I'll write multiple values here. So Linux, it will take Linux will take HTTPD, something like that. Okay, then colon single quotes Ubuntu will take Apache 2, right? Apache 2. So I want to put it in a single quotes. So we took two dictionaries. One is Linux, then other is Ubuntu. ரெண்டு வேல்யூ எடுத்திருக்கோம். Then இங்க நான் வரும்போது I'll write a task. Task எழுதுறேன். Task எழுதும் போது Ansible dot debug module எழுதுறேன். So இங்க I'll be writing. So I'll put a name. String operations. இங்க எழுதிட்டு then I'll write message. Message would be. So இங்க நான் பண்றேன் first thing I'll print the dictionary value. என்ன இருக்கோ அது அப்படியே I'll be printing it. So I'll print. Then one more thing I'll print keys மட்டும் நான் அதோட keys print பண்றேன். See, I'll use so my dictionary la I'll print the keys. Keys மட்டும் நான் print பண்றேன். Then
I want to print the values. Then I will print the values. I'll print the values. Values print பண்றேன். Then I will print my dictionary dot get method யூஸ் பண்ணி உடனே என்னோட வேல்யூஸ் என்ன இருக்கோ அது மட்டும் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ how to do that? So I can use here Linux கொடுத்துட்டு I can use to print the data. So okay, so இதை யூஸ் பண்ணி we can get it. Pramod, அதே போல I'll have one more variable. இங்க ubuntu கொடுத்துருக்கேன்ல, similarly I'll have one more variable இங்க ubuntu ubuntu வேணா. So yeah, linux dot service. இப்போ இதை நான் இப்போ பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதே போல ஒரு வேரியபிளை டாட் இருந்து இது பிரிண்ட் பண்ணணும்னா will this work? See, I will copy the same thing, I'll paste it here. இங்க நீங்க இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், service, what will happen, I will show you. So I'll save here. இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டேன். Let me commit. What are these? But so let me get pull. Okay, clear பண்ணிட்டேன். Let me run this playbook. Simple playbook. It is 16, right? 16 or 17? 17. So 17 I run பண்றேன். I got so many errors, so let me check one by one. The funding line appears to be, yeah, okay. Yeah, see, I'm getting a error here. Which line number? With the missing quotes. So somewhere I missed some. Yeah, okay. Double quotes இங்க எழுதல. I think we are good now, I believe. So let me commit again. நான் ரன் பண்றேன். Running the elsewhere column line 2. Yeah, correct, right? The push line to column 3. So line 2. Line 2 correct தானே இருக்கு. Then why? Wait a second, I will close it. So gather facts. So what happened? Facts, okay. Let me see. It's a இது மட்டும் தான் error சொல்லுச்சு. We'll copy this only. The same thing, right? Nothing error. Maybe my dictionary value இதே போல நம்ம like whatever we write, right? இதே போல வேணா I can write it instead of writing here.
Let me break down. Instead of writing in single line, I'll write here. Let me try to run this. Okay, I was seeing a different file. That's good, not good. Okay, see, இப்போ it's printing. So first what it will print my dictionary. My dictionary பார்த்தீங்கன்னா it got printed all என்னென்ன வேல்யூ இருந்ததோ it got printed. See, இங்க my dictionary dot keys இருக்கும்போது வெறும் key வேல்யூ மட்டும் தான் print. It means it Linux Ubuntu Linux service இது மட்டும் தான் print பண்ணும். See, it got printed. So similarly இங்க வரும்போது it got printed values மட்டும் வேணும்னா we can print this value. See, it got printed. So then இன்னொன்று எக்ஸ்கியூஸ் மீ வெறும் ஐ வாண்ட் டு பிரிண்ட் த கீஸ் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி எந்த கீ வேணும் ஐ வாண்ட் லினக்ஸ் டாட் சர்வீஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும்னு நான் கொடுத்துருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா யூ காட் டூ ஆப்ஷன்ஸ். எஸ்டிடிபியும் பிரிண்ட் ஆயிருக்கு, லினக்ஸ் லைக் அப்பாச்சி 2வும் பிரிண்ட் ஆயிருக்கு. சி, it got printed and it means in the Linux after the service, right, it won't consider. நீங்க இந்த get method யூஸ் பண்ணி ஸ்கொயர் பிராக்கெட்ல எழுதுவீங்கன்னா it won't consider. எப்படி சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் எது நடக்குதோ இட் வில் பிரிண்ட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ எக்ஸாக்ட் மேட்ச் ஆஃப்டர் த டாட் ஆல்சோ நம்ம கண்டிப்பாக மேட்ச் பண்ணணும்னா யூ ஹாவ் டு யூஸ் ஸ்கொயர் பிராக்கெட். இன்சைட் த ஸ்கொயர் பிராக்கெட் யூ ஹாவ் டு டிக்ளேர் யுவர் கீ. ஸோ யூ ஹாவ் டு புட் யுவர் கீ டு ஃபைண்ட். ஸோ இப்போ நான் இங்கே மாற்றிட்டேன். தென் ஐ சேவ் த ஃபைல் இயர். Okay, I save this file, save பண்ணிட்டேன். Then I'm running this playbook commit. I'll pull the playbook first. So if I run now, right, where is the syntax problem? Everything is good, right? It should be like that, right? Yeah, you don't need to use get method use பண்ண தேவையில்ல. Instead of that, you can directly use to get the details. Like get method use பண்ணி நீங்க பண்ண தேவையில்லை. You can directly call like this. Okay. So I was wrong. Git pull. See, still it's not printing exact word. It should print. It should print exact word, but it's not printing. Why? So let me fix it. இது நான் செக் பண்றேன். செக் பண்ணிட்டு we'll talk on Monday. Monday I will fix this. Okay. So I'll stop class here. So next class la pathina we'll continue with the system defects run பண்ணுவோம். Then handlers, then block and rescue error handling எல்லாம் எப்படி பண்ணுவோம். So include task, import task என்னன்ட்டு we'll be talking on Monday.
Monday and Tuesday we probably complete Ansible. By Wednesday குள்ள நம்ம Ansible class முடிச்சிடலாம். Post that we'll go with next module. Okay, any doubt உங்களுக்கு இருக்கா இன்னைக்கு நான் கிளாஸ்ல? If you have any class, okay, any doubts, let me know. Otherwise, we can meet on Monday. Okay. Okay. Thank you. Okay. Thank you. Bye bye.